தனுசு தான் காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. கோயில குறிக்கக்கூடிய பாவம். அது நெருப்பு ராசி. ஸோ, அதனால ஒருத்தர் கோயில்ல போய் நம்ம இப்போ ஒரு கோயில்ல போய் எந்த கோயிலா இருந்தாலும் சரி, சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி, வேற எந்த கோயிலா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குங்க. போய் கோயில்ல விளக்கேத்துறீங்க அப்படின்னாலே முடிஞ்சுது. உங்களுடைய ஜாதகத்துல தனுசு ராசிய ஆக்டிவேட் பண்றீங்க. அதுதான் விஷயம். இப்போ அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள்ல பலன் மாறும். பல பேருக்கு நல்லதும் நடக்கும். சில பேருக்கு கெடுதலும் கண்டிப்பா அதனாலேயே நடக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேர் இந்த விஷயங்கள்லாம் புரியாம அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஏதாவது ஜாதகம் கன்சல்டேஷன்ல சில பேருக்கு சொல்லுவோம். இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி, நாங்க என்ன விளக்கு போடணும்? எவ்வளோ விளக்கு போடணும்? அவங்களே கேள்வி கேட்குறாங்க. நான் விளக்கு போட சொல்லவே இல்லையே. ஜஸ்ட் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை, அபிஷேகம் ஏதாவது பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதானே எல்லாரும் கோயிலுக்கு போனா பண்றது. நீங்க ஏன் விளக்கு போடணும்னு சொல்றீங்க? இல்லங்க. மத்த ஜோசியர்லாம் பார்க்கும்போது அவங்க இவ்வளோ விளக்கு போடுங்க, இவ்வளோ நாள் போங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க.